திருக்குறள் அதிகாரம் 37. அவா அறுத்தல், அதாவது ஆசைகளை துரத்தல். ஆசைகளை துறப்பதினால் ஒருவருக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின விவரங்களை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். குறள் 1. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து. விளக்கம்: எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை. அதாவது திரும்ப திரும்ப பிறப்பதற்கான விதைதான் ஆசை அப்படின்னு பெரியவர்கள் கூறுவார்கள். குறள் 2. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். விளக்கம்: பிறவாமையை எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வர வேண்டும். ஆசை இல்லாமல் இருப்பதை விரும்பும் பொழுதுதான் அந்த நிலைமை நமக்கு உண்டாகும். குறள் 3. வேண்டாமை அன்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அஃதொப்பது இல். விளக்கம்: எந்த பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்ற சிறந்த செல்வம் இந்த பூமியில் வேறு ஒன்று இல்லை. வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை. குறள் 4. தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும். விளக்கம்: தூய நிலை என்று கூறப்படுவது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆகும். ஆசையற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும். குறள் 5. அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையர் அற்றாக அற்றது இலர். விளக்கம்: ஆசை அனைத்தையும் விட்டவரே துறவி எனப்படுவர். முற்றும் துறவாதவர் தூய துறவியாக இருக்க மாட்டார். குறள் 6. அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. விளக்கம்: ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது நம் மனதில் உள்ள ஆசையே ஆகும். எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அந்த எண்ணத்தோடே வாழ வேண்டும். குறள் 7. அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். விளக்கம்: ஒருவன் அவன் மனதில் உள்ள ஆசையை முழுவதும் ஒழித்தால் அவன் கெடாமல் வாழ்வதற்கு உரிய நல்ல செயல் அவன் விரும்புமாறு வாய்க்கும். அதாவது அவன் கெடாமல் வாழ்வதற்கான நல்ல செயல் அவன் மனதில் தானே உண்டாகும் என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 8. அவாவில்லார் கில்லாகும் துன்பம் அஃதுண்டேல் தவா அது மேன்மேல் வரும். விளக்கம்: ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை. அதுவே ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும். நமது ஆசையின் அளவை பொறுத்தே நமது துன்பங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. குறள் 9. இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். விளக்கம்: ஆசை எனப்படும் பெரும் துன்பம் நம்மிடம் இல்லாது போனால் இன்பம் நமக்கு இடைவிடாமல் கிடைக்கும். குறள் 10. ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். விளக்கம்: ஒரு பொழுதும் நிரம்பாத தன்மையை உடைய ஆசையை ஒழித்தால் ஒழித்த அந்த நிலையே எப்பொழுதும் மாறாமல் இருக்கும் இன்ப வாழ்வை நமக்கு தரும். திருக்குறள் அதிகாரம் 37 இருக்கிற எல்லா குறளையும் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். தொடர்ந்து அனைத்து அதிகாரங்களும் பதிவிடப்படும். என்றும் நன்றியுடன் உங்கள் MK. நன்றி, வணக்கம்.